அன்பளிப்பு கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இதுல வந்து நடைமுறையில இருக்கிற சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குது. இப்போ கல்யாணம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான விசேஷங்கள் நடக்குது. இதுக்கு வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை வந்து நம்ம கொடுப்போம். இதுல வந்து கொடுக்கறதுல தப்பு கிடையாது, வாங்குறதும் தப்பு இல்லை. ஆனா சில பொருள்கள் வந்து கொடுக்கறதுக்கான விஷயங்களா இருக்காது. இப்போ அதை பத்தி பார்க்கலாம். பொதுவா வந்து இந்த கடிகாரம், பேனா இதை வந்து நம்ம யாருக்குமே வந்து கிஃப்டா கொடுக்காம இருக்கிறது நல்லது. இது வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம். இல்ல கொடுத்துருந்தாலும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்றது. இப்ப இந்த நேரம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நல்ல நேரம் நடக்கும், ஒருத்தருக்கு கெட்ட நேரம் நடக்கலாம். இப்ப இந்த கடிகாரங்களை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த நேர மாதிரியான தொடர்புல வரதுனால நம்ம இந்த கடிகாரங்களை கிஃப்ட் கொடுக்கறது அவ்வளவா வந்து உகந்ததா இல்ல. பேனாவும் அந்த மாதிரிதான். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. இப்ப பேச வந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விளக்கு, அதுலயும் குறிப்பா குத்து விளக்கு, விளக்கு வகைகள் எல்லாமே. இந்த விளக்க யாருக்கு தரலாம், யாருக்கு தரக்கூடாது அப்படிங்கறதான். பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது, அதாவது அவங்க பெண் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணும்போது சீர்வரிசையா குத்து விளக்குகளை கொடுப்பாங்க. இது வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு விளக்கு தானமா தரலாம், அதாவது கிஃப்டா தரலாம். தானம்ங்கிறத விட கிஃப்ட், அதாவது அன்பளிப்பா வந்து சீர்வரிசை செய்யும் போது தரலாம். மற்றபடி வந்து எல்லா வகையான தானங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த விளக்க மட்டும் யாருக்கும் பொதுவா வந்து தானம் தருவது வந்து சிறப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு விளக்குங்கிறது அவங்க கையில நம்ம எடுக்கும் போது நம்மளோட லக்ஷ்மி கடாட்சமானது அந்த விளக்குல வந்து வரும். இப்ப இத வந்து நம்ம யாருக்கும் தராம இருக்கிறது சிறப்பு. பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு விளக்கு தானம் தரலாம். மத்தவங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இந்த விளக்கு தானம் அப்படிங்கறத வந்து விளக்கு கிஃப்டா கொடுக்கறதோ இல்ல விளக்க ஏதாவது தானமா நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இதை வந்து நம்ம வந்து சரியானது அப்படின்னு எடுத்துக்கிறது இல்ல. இது என்ன பண்ணலாம், இப்போ நீங்க யாருக்காவது விளக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கான பணம், அதை வந்து நீங்க பணமா கொடுக்கலாம், இல்ல நீங்க பணமா அனுப்பி விடலாம், கையில பணமா கொடுக்கலாம். கொடுத்து நீங்க வந்து விளக்கு வாங்கிக்க சொல்லலாம். அது சமயம் வந்து பாத்தீங்கன்னா இது விளக்கா வாங்கி உங்க கையில இருந்து மத்தவங்களுக்கு தானமா கொடுக்கறது, கிஃப்டா கொடுக்கறது, இது ரெண்டுமே வந்து உங்களோட செல்வ நிலையை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்து தொன்று தொட்டு பார்க்கப்படுது. இத வந்து சில விஷயங்கள் வந்து தரக்கூடாது அப்படிங்கிற, தானம் தரக்கூடாது, கிஃப்ட் தரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இதுவும் ஒன்னா இருக்கு. ஒருத்தரோட செல்வ நிலை இன்னொருத்தருக்கு போகக்கூடாது அப்படிங்கறதுனால நம்ம விளக்கு தானத்தை மட்டும், விளக்கு கிஃப்டா கொடுக்கறத மட்டும் யாருக்கும் பரிந்துரை செய்யறது இல்ல. மற்றபடி நீங்க எல்லா பொருள்களையும் கிஃப்ட் கொடுக்கறதாலும் சரி, இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கறதா இருந்தாலும் அதை தாராளமா செய்யலாம். தானத்துக்கும் தர்மத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது கொஞ்சம் நுட்பமான விஷயம் அப்படிங்கறதுனால, செல்வ நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால இதை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி அந்த விளக்குக்கு உண்டான பணத்தை நீங்க வந்து கடையில கட்டுறீங்க, இல்ல நீங்க வந்து அக்கௌண்ட்ல அனுப்புறீங்க, கையில கொடுக்குறீங்க, எது வேணா செய்யலாம். அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விளக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வீட்டுல இருக்கக்கூடிய லக்ஷ்மியோட அளவு, அப்ப அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோட அளவு, இத வந்து நம்ம வந்து முடிந்த வரை வந்து இந்த விளக்க நம்ம கையால வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கறது அப்படிங்கறத வந்து தவிர்க்கிறது வந்து சிறப்பான விஷயம். இப்போ ஒரு சில வீடுகளுக்கு பூஜை செய்யறதுக்காக போகும்போது நான் பார்த்து வந்து மலைச்சு போன ஒரு விஷயம். இது வந்து கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால இதை நம்ம சொல்றோம்.
ஒரு பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு அளவு தான் இருக்கணும். அதாவது ஒரு எண்ணிலடங்காத படங்களை வைத்து வணங்குறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பூஜை அறையில உங்களோட குலதெய்வ படம், இஷ்ட தெய்வ படம், அந்த பூஜை அறை இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தான் நம்ம படங்களை வச்சு நிரப்பணும். இதுல என்ன நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு பல வகையில பிரச்சனை. அதாவது ஒரு சகோதரரால கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மனைவி வழியில சிக்கல் இருக்கு, இது இல்லாம தந்தை தாய் முன்னோர்கள் வழியிலையும் சில விதமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இதுக்கான ஆனா ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஓரளவுக்கு சுமாரான தசா புக்திகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு, பெரிய சிக்கல்கள் ஒன்னும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குங்கிறதுக்காகவும் அதுல குறிப்பா நாம பாக்குறது அந்த பூஜை அறையை எப்படி வச்சிருக்காங்க. பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் அந்த பூஜை அறை எந்த அளவுக்கு இருக்கோ, அதாவது ஒரு சின்ன இடமா தான் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள எத்தனை படங்களை நீங்க வைக்க முடியுமோ அதை வைக்கலாம். இதுல இன்னும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல அளவுக்கு அதிகமான சிலைகள், அதாவது சிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டுல வச்சு சுவாமி சிலைகளை வணங்கணும் அப்படின்னா உங்களோட கட்டை விரல் எந்த அளவுக்கு இருக்கோ ஹைட், அந்த கட்டை விரலோட உயரத்துக்கு மட்டும்தான் சிலைகளை நம்ம வைக்கணும். அப்போ நம்ம பார்த்த ஒரு வீட்டுல என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமான படங்கள், தெய்வ படங்கள் நெருக்கடியா இருந்தது, பக்கத்துல வச்சு ஒவ்வொரு படத்தோட இன்னொரு படம் இடிச்சுக்கிட்டு இருந்தது. அளவுக்கு அதிகமான குட்டி குட்டி சிலைகளா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா இருந்தது. ஒரு சில சிலைகள் தெய்வ சிலைகள் பெரிய அளவுல இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு விதமான அந்த தெய்வ படங்களுக்கு நடுவுல ஒரு நெருக்கடியான ஒரு நிலை இருக்குது. வைக்க இடம் இல்லாம அளவுக்கு அதிகமான படங்களும் சிலைகளும் ஒரு இடத்துல குமிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டோட ஒரு நிம்மதியை குலைக்கக்கூடியதா இருக்கும். அது எப்படி கடவுளோட படம் தானே வச்சிருக்கோம், கடவுளோட சிலை தானே வச்சிருக்கோம், அது எப்படி கஷ்டத்தை கொடுக்கும்னா கண்டிப்பா கொடுக்கும். இப்போ ஒரு சிலை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த சிலையோட உயரம் முன்னும் சொன்னது போல ஒரு கட்டை விரல் அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்க வச்சு வழிபடும் போது ஆகம விதிகளை பின்பற்றணும்னு ஒரு பெரிய அவசியம் இல்ல. உங்களால முடிஞ்ச போது விளக்கேத்தி பூஜை பண்ணலாம். இதுக்கு மேல அளவுல நீங்க வாங்கும்போது கட்டாயம் அந்த தெய்வ திருமேனிகளுக்கு ஒரு ஆடை நீங்க போடணும். அதாவது நம்ம கோயில்ல போட்டுக்க மாதிரி அந்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் தினமும் நெய்வேத்தியம், பச்சரிசி சாத நெய்வேத்தியம் கட்டாயம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கிறோமோ அது நம்மளோட விருப்பம், அந்த நாள் கிழமைக்கு உரிய அந்த நெய்வேத்தியங்களையும் நம்ம வைக்கலாம். பச்சரிசி சாதம், தண்ணீர், இது இல்லாம தெய்வ திருமேனிகள் என்னைக்குமே இருக்கக்கூடாது. வீட்டுல நீங்க சின்ன சிலை வச்சிருந்தாலும் சரி, இந்த கட்டை விரல் அளவுக்கு குறைவான சிலைகள் நீங்க வச்சிருந்தாலுமே தினமும் அன்னம் நெய்வேத்தியம் செய்யணும், தண்ணீர் வைக்கணும். இது இல்லாத ஒரு நாளும் தவறக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் பரவாயில்லை, ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம். இப்ப இந்த மாதிரி அந்த தெய்வத்தை நீங்க வாங்கின்னு நம்ம அதை அவமரியாதை படுத்துற மாதிரி அதுக்கு எந்த ஒரு பூ இல்லாம பொட்டு இல்லாம அலங்காரம் இல்லாம தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம வைக்கிறது நமக்கு மேற்கொண்டு துன்பத்தை தான் தரும். அப்போ இந்த படங்களை நெருக்கடியா வைக்கிறதும் அளவுக்கு அதிகமா வைக்கிறதும், தெய்வ சிலைகளை அளவுக்கு அதிகமா வாங்கி வைக்கிறதும், உயரம் நான் முதல்ல சொன்ன இந்த கட்டை விரல் அளவை விட உயரமான சிலைகளை வாங்கி வச்சு அந்த இடத்தோட நேர்மறை ஆற்றல நம்ம இது மூலமாவே குறைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் இருந்தது. இப்போ நம்ம இத சொல்லி அந்த இடத்த சரி பண்ணதுக்கு அப்புறமான ஒரு அமைதி நிலை, இந்த வழக்குல இருந்த போக்கு எல்லாமே அவருக்கு மாறுச்சு. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க எந்த தெய்வத்தை பிரதானமா வணங்குறீங்களோ அந்த படங்கள்ல வச்சுக்கோங்க. நிறைய படங்களை வச்சாதான் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா இல்ல. தேவையான சிலைகளை மட்டும் வாங்குங்க. அவசியம் இல்லாத எல்லா பூஜை சாமான இல்ல கற்கள் எல்லாத்தையும் மலை போல வாங்கி குமிச்சு வைக்கிறதுனால எந்த ஒரு நல்ல பலன்களும் ஏற்படாது. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீட்டுல இருக்கிற நேர்மறை ஆற்றலையும்
குறைக்கக்கூடியதா இருக்கு. இந்த ஒரு அனுபவ பதிவா நான் பதிவு பண்றேன்.